மாவட்டம் ஆரணி மாநகரை சேர்ந்து எங்கள் ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் உரிமையாளர் ஆசிரியர் மானே திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் மட்டப்பிறையூர் கிராமத்தை சேர்ந்த உயர்திருவாளர் எம்.இ. அண்ணாதுரை அவர்கள் எங்கள் ஸ்ரீ வள்ளி நாடகமன்ற அமைப்பாளர் ஆரணி பழைய பஸ் நிலையம் வி. சிவா அமு அவர்கள் இவர்கள் குழுவினரால் இன்று இரவு இந்த தெய்வீக மேடையில் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு உயர் திருவாளர் எங்கள் வள்ளி நாடகமன்ற ஆசிரியர் எம்.இ. அண்ணாதுரை ஆசிரியரால் எழுதப்பட்ட கதையின் பேர்தான் நீதி என் பக்கம், நீதி என் பக்கம், நீதி என் பக்கம், நீதி என் பக்கம் என்ற நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். குற்றங்கள் இருப்பினும் குற்றத்தை நீக்கி நற்றத்தை நோக்கி நல்ல ஆதரவு தரும்படி இந்த பொறுப்பாளங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அந்த வாத்தி மானாமாதுரை வந்தவாசி மானாமாதேரு ஏத்த பந்தயத்தில் ஓடுது பார் வெள்ள குதூரு வந்தவாசி மானாமாதேரு அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகெங்கும் யாவும் முன்னரசாங்கமே உலகெங்கும் யாவும் முன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகெங்கும் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் கண்ணமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் கண்ணமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு ஆரெங்கும் நீர்
நீர் விட்டு ஊரெங்கும் தோரிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உலகெங்கும் யாவும் உன்னர சாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வில் பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வில் பாரதம் பெற வேண்டும் ஊரெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் ஊரெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளைக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே உந்தன் அருள் வேண்டுமே திரு அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உன் அருள் வேண்டுமே திரு அருள் வேண்டுமே
பரிசோதனை செய்து பார்த்தோம். வெடிகுண்டு கிடையாது. இந்த மாணவர்களுக்கு சொந்தமான திரு கைத்துல போடுறான் உயிரை பிடிப்பான். யாருமே சொல்லவே கூடாது. சொல்ல மாட்டேன். அதுக்கு ஒண்ணு மறக்கணும் மறக்கணும் மறக்கணும். மறந்துட்டேன் மறந்துட்டேன் மறந்துட்டேன். ஆமா 500 ரூபாய். ஒரு பால் என்ன பால்? 150 ரூபாய். ரெண்டு பால் 300 ரூபாய். அப்ப 700 ரூபாய் என்னாச்சு? 70 செய்றோம். ரெண்டு பேரும் ஆமா எட்டு சரி ஆமாங்க நீங்க வந்தியா ஆமா ஆமா வந்தியா சீரமடா மாப்பன் சமறா ஏ கஷ்டப்படுறமே தெரியாதா அரசாங்க சொத்து அபகரிக்கவே கூடாது மாப்பன் சமறு கணக்கு கணக்காக இருக்கு வந்து தவறு இருக்க கூடாது எதுமா எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும்னு ஆசைங்க வராங்க உலகத்துல மனிதா பிறந்தா இதே மாதிரி ஆசைப்படுறாங்க நிலத்தை பத்தி ஆசைப்படுறாங்க வீட்டு பத்தி ஆசைப்படுறாங்க வீட்டு மனை பத்தி ஆசைப்படுறாங்க பொருள் பத்தி ஆசைப்படுறாங்க அதிகமா ஜனங்க பணத்தை பத்தி ஆசைப்படுறாங்க எனக்கு தோசை மேல ஆசை வந்து நேரா வீட்டுக்கு போய் என் முன்னாடி பார்த்து தோசை சுடுன்னு கேட்டேன் என் முன்னாடி அடிச்சுக்குதான் பெருப்புக்குதான்னு சண்டை போடுறேன் குழந்தை மனைவி சண்டை போடாம சும்மா இருப்பாரா
வீட்டுல ஒன்னாடு ஒண்ணு கிடையாது. தோசை கேக்குறியே நான் எப்படியா சுட்டு போறதுன்னு முன்னாடி சண்டை போட்டாங்க. முன்னாடி கேட்ட உடனே நேரம் எங்க ஊர் நாட்டார் கடைக்கு போயிட்டு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுத்தம்பருப்பு வாங்கி வந்து என் முண்டாட்ட குத்துட்டு கடன் சொல்லி வாங்கி ஐயா 4 வாத்தியார் கிட்ட வாங்கி தரேன். எங்க வாத்தியார் எப்ப கேட்டாலும் 3000 5000 கேட்டா கூட இல்லன்னு சொல்ல மாட்டாரு. நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரேன் குடு நாட்டாருன்னு கேட்டேன். நாட்டாரு குடுத்துட்டாருங்க. எத்தனை வந்து என் முண்டாட்ட குத்துட்டு அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்து வேலை செஞ்சு வீட்டுக்கு போகும்போது தோசை நினைப்போடதான் வீட்டுக்கு போறேன். போய் தோசை எடுத்துக்கணும் வாடியா ஆயமா ஆயமா என் மொண்டாட்டி அடிச்சு தட்டுல இருக்கிற தோசையை தாண்டி வச்சுட்டு என் மொண்டாட்டி தட்டுல 2 தோசையும் என் தட்டுலயும் ஒரு தோசை வைக்கிறாயா என் பொண்டாட்டி பார்த்து நான் கேட்டேங்க 2 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுத்தம் பருப்புக்கும் எத்தனை தோசை சுட்டுன்னு கேட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றான் மாமா நான் 3 தோசை சுட்டேன் மாமா. என் பொண்டாட்டி சாமாத்திக்காரி 1 கிலோவுக்கு 1 தோசை சுட்டு வச்சுக்கிறாங்க. சுட்டுறத இருக்கட்டும் என் தட்டுல 2 தட்டுல 1 வச்சுக்கிறீங்க சொன்னேன். என் பொண்டாட்டி எனக்கு மேல பிடிவாத கிடையாது. நான் அடுப்படி கஷ்டப்பட்டு சுட்டேன். எனக்கு 2 ஊனுக்கு 1 தான்றா. எனக்கு என் பொண்டாட்டிக்கு வாக்கு வாதமாவே என் பொண்டாட்டியும் துண்ண பாடல என்னையும் துண்ண விட்ட பாடல. நான் ஒரு திட்டம் போட்டேன். எதுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போடணும். கதவு சாத்திக்கணும் உள்ள படுக்கலாம். யாரு ஊங்க ஓட்டுறாங்களோ ஊங்க ஓட்டுறவங்களுக்கு 1 ஊங்க ஓட்டாதவங்களுக்கு 2 திட்டம் போட்டேன். எதுமா நானும் என் பொண்டாட்டி கதவு சாத்திக்கணும் உள்ள படுத்துக்கணும். வெடிகாலம் 5 மணி ஆச்சு. அக்கம் பக்கங்கிறவங்க எல்லாரும் என்ன சாணம் தெளிக்கிறாங்க. ஏனி பாய் நம்மூட்டில் இருக்க சாணம் தெளிக்க அதுக்கு இது சாணம் தெளிடியா ஆயமா அப்படின்னு சொல்ல அனுப்பு. அந்தாலும் ஒன்னா போடுங்க. 5 ஆச்சு 6 ஆச்சு அதை போயிட்டே போச்சு. 2 ராவு 2 பகல் நானும் என் மொண்டாட்டியும் உள்ளவே பார்த்துக்கிட்டு அக்கம் பக்கம் கேறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. எங்கன்னா போறது வரட்டா கூட சொல்லிட்டு போவாங்களே என்ன ஆச்சு ஏதாச்சும் நீ எல்லாம் கும்ப சேர்ந்து என் வீட்டு கதவு சாந்தில வந்து பார்த்தாங்க. நானும் என் மொண்டாட்டியும் உள்ள பார்த்துமே செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஊரே புகார் ஆகி போச்சு. இவங்க என் மொண்டாட்டிக்குள்ள என்ன சண்டை சரியா ஆச்சு உள்ளவே செத்து போய் கிடக்குறாங்கன்னு எல்லாம் கும்ப கூடி பேசுறாங்க. வாத்தியார் கிட்ட போன வருஷம் தான் 5 லட்சம் ரூபாய் வாங்கின்னு போய் ஒரு ஓடு 17,000 ரூபாய் கொடுத்து சீமோடு கவுத்து வச்சுக்கிறாங்க. என் கூட்டம் இருக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வீட்டு மலை ஏறி ஓட்ட ஒடிக்கிறாங்க. ஏண்டாப்பா இங்க போன வருஷம் தான் வீட்டை கட்டின ஏன்டா ஓட்ட ஒடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுங்க. எதிர் விட்டு ஏகாமரம் கேட்ட மாதிரி அந்த வாசக்கால குத்துறான். வாசக்காலம் அதுவும் 60,000 இன்னும் ஆட்சி அறிக்கை 10,000 கூலி தரணும். ஏன்டா வாசக்கால கேட்ட மாதிரி இடிக்கிறேன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுங்க. வீடே இச்சு நேரம் கூட நேரம் அப்படின்னு பிடிவாதமா பத்துக்கின்னு கதவு இச்சு அங்க எண்ணெய மொண்டாட்டி தெருவுல போட்டு அழுகுறாங்க. மோளம் அடிக்கிறவங்க மோளம் அடிக்கிறாங்க. பாட கட்டுறவங்க பாட கட்டுறாங்க. ஏன்டா பாய் உயிரா இருக்கும் போதே பாட கட்டி மோளம் அடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுங்க. எங்க சொந்தக்காரர் எல்லாரும் வந்தாங்க. எண்ணெய மொண்டாட்டி குழப்பாட்டுறாங்க. என் பங்காளி ஒருத்தன் வரும்போதே மூக்க பிடிக்க சாராயத்தை குடிச்சு வந்துட்டு குளிச்சு வச்சு 4 ஆச்சோம். இவங்களை நல்லா தேசிட்டு அழுவணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்குள்ள போனானு சீக்காத்தூள் டப்பா எங்காட்டு மிளகாத்தூள தூக்கி என் கண்ணுக்கு நேரம் ஏத்தான்னு கோட்டிட்டு குழப்பாட்டான். கண்ணால மிளகாத்தூள் வந்து கண்ணு எரியுதுங்க. ஏண்டாப்பா உயிரா இருக்கும் போது கண்ணால மிளகாத்தூள் போட்டுறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுங்க. கண்ணே போனா கூட போட்டோம். எண்ணிய முன்னாடி குழப்பாட்டினாங்க. பாடையில வச்சு கட்டி தூக்கின்னு போய்க்கினே போய் நடுக்கட்டாங்க கோயிலாண்ட வச்சாங்க. என் கூட்டம் இருக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்க பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ஆம்பளை முன்னாடி இருக்கிறாங்க. கொச்சமுனா பேயா வந்து கிளாட்டா பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் கொளுத்தணும். ஏண்டாப்பா இங்க உயிரா இருக்கும் போதே கொளுத்துறதுக்கு நாங்க 2 பேர் தான் கச்சனு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுங்க. கொளுத்துனா கூட கொளுத்தணும். எங்களுக்கு முன்ன சுடுகாட்டுல ஏறமட்டி வெறும் கட்டின் சேரா அடிக்க வச்சுக்கிறாங்க. எண்ணிய மொண்டாட்டி வெறும் கட்ட மேல வச்சு ஏறமட்ட அடிக்கினே வந்தாங்க. கொல்லி போட்ட பங்காளி ஒருத்த மூஞ்சி மேல ஏறமட்ட மூட வர ஏன்டா பாய் மூச்சு வராத மூஞ்சி மேல ஏறமட்ட மூட வரன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுது. ஏறமட்ட மூட்டு வந்த ஜனங்க எல்லாரும் கும்பு கூடி பேசுறாங்க. மான ஒரு வாட்டுமாக்குது. இப்படியே கொளுத்தணும்னா அந்த 2 போனமும் எரியாது. இந்த 2 போனம் நல்லா எரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வயிற்றாங்க. செஞ்சாலும் சூளை போடுற மாரி சேர் கூட்டுறாங்க. அப்பதான் போனம் குமுறி ஏறி எஜமான இறமட்டு மேல வெக்கில் வாரி அது ஒதுரிட்டு சேத்த வாரி வெக்கில் மேல பூசிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அரிசி போட்டு போயிட்டாங்க. என் ஊரு மனைக்காரு கணக்கு புள்ள புது தோட்டி இந்த 3 பேரும் பேசுறாங்க. நம்ம ஊர்ல செத்த போனோம் ஏந்துக்குதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. இன்னைக்கு ஆம்பியா மொண்டாடி செத்துக்கிறாங்க. இவங்க ஏந்துக்கிறாங்களா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சுடுகாட்டுல இந்த 3 இந்த புது
தோட்டிக்கிறாரு செத்த போனோம் ஏந்துக்குதாமே இத முட்டிக்கு நேரம் அடிச்சு அப்படியே படுக்க வைக்கணும் அப்படின்னு விளப்படி தடி வச்சுக்கணும் முட்டியும் பாக்குறேன் எதுமா இந்த தீ வச்சாங்க பாரு இந்த தீ வச்ச உடனே சிறுக சிறுக புச்சுக்கின்னு வந்து என் மொண்டாட்டி முடியல சொடான் என் மொண்டாட்டி என் மொண்டாட்டிக்கு 1 எனக்கு 2ன்னு சுடுகாட்டுல இன்னவங்க எத்தனை பேரு என்னடா இது ஆம்பியா மொண்டாட்டி நம்ம 3 பேரும் வாயில போட்டுக்கோங்க பழகுது அவங்க 3 பேரு எழுந்து ஓட அவங்க ஓட நாங்க ஓட ஓடிக்கு நின்றாக்கா அந்த 3 தோசை நாய் துண்டு வாழாடி ராத்திரி நம்ம தாய் கிராமத்துல அருமையான சாப்பாடு நட்டு வீட்டுல சாப்பிட்டு வந்து பட்ட மாதிரி கிணவு கண்டு ஓடியாரு அரசு கூடும் நேரமாயும் தளபதியாரை காணவில்லை தளபதியாரை அழைத்து கொண்டு தளபதி ராஜதுரை என்று யாருங்க வரும்போது என்ன கானா பாடல் கம்பளி பாடல் எல்லாம் பாடிட்டு வரேன் வரும்போது சண்டைங்க யாரு கொடுங்க ஒரு கடைக்கால ஒரு சண்டைங்க ஏங்க வாங்கினேன் கடை வாங்கிட்டீங்க ஒரு 10,000 பேட்டையில வாங்கிக்கிறியா போனூர்ல வாங்கிட்டியா கடை வாங்கிட்டு இருக்கிறேன்றியா கடை வாங்கலைங்க பணம் ஒரு 10,000 கடை வாங்கி வச்சுக்கிறீங்க நீ கடை வாங்கிக்கிறீங்க கடையை வாங்குறதுக்கு நான் இருக்கிறேன் வேற என்ன நிஜமா 10,000 கடை வாங்கி வச்சுக்கிறீங்க கடை வாங்கிட்டியா ஆமாங்க யாருக்கிட்ட நிஜமா நான் அதிகமா கடை வாங்குங்க அது 1 பைசா வட்டி இல்ல 2 பைசா வட்டி இல்ல 10 பைசா வட்டிக்கு 10,000 கடை வாங்குறேன் அக்கா பக்கம் பாக்கணும்டா வயிற்று பக்கம் பழகிட்டு பேசணும்டா வந்து வட்டி கொடுறா அசல் உருவாக்குனே உனக்கு ஏண்டா கடன் கொடுத்தான பொண்டாட்டி கிட்ட கூட பேச வேணான்றான் வந்து உருவான்றா இப்ப நீ யார் வீட்டு பணத்துக்கு தலையில அடிச்சுக்கலாம் கோவம் வரல மன்ற வேலைக்கு ஏண்டா அவங்க வீட்டு பணத்தை வாங்கி வச்சு திருப்பி கொடுத்தா அவன் ஏண்டா உன்னை கேட்க போறான் நிஜமா அவன் சொன்னா அசல் எப்படியா விடு மாத பேர் வட்டி பண்ண கொடுத்துரு டேய் டேய் அவன் வட்டி காசு போறான் நான் வாங்கி தாண்டா பழம் குடலத்து கிடையாது இல்ல ஒண்ணுமே யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டான் கொடுத்துதான் பாரா டேய் இங்க வா அவனுக்கு வட்டி மாதந்தோறும் தவறாத வட்டி கொடு ஆமாங்க அப்படின்னு கேட்டிருப்பான் கேட்டான் கொடுத்தியா நான் 10 மாசம் வட்டி கொடுத்துட்டீங்க அவன் பணத்து கேக்குறான் அப்ப அதுல வேண்டாம் கொடுப்பான் ஏங்க நீ எவ்வளவு கடன் வாங்கினேன் 10,000 ஒரு மாசத்துக்கு வட்டி எவ்வளவு வச்சு 1000 ரூபாய் 10 மாசத்துக்கு எவ்வளவு வச்சு 10,000 ரூபாய் நான் எவ்வளவு கடன் வாங்கினேன் 10,000 சரியா போச்சு நீ ஊசா இல்ல 4 ஊசா நீ வாட்ல எங்க பணம் ஊத்தாம போய் அவன் லூஸ் ஆயிட்டான் அவன் இடியில போய் வேலூர் போதுல பாய் எனக்கு 3 நேரம் ஆச்சுங்க ஏண்டாக்கா பாடலாம் வரன்னு கேட்டா கடன் 10,000 வாங்கி அவனை பைத்து வாங்கிட்டு வந்துக்கிறான் ரொம்ப கஷ்டமா இருக்குது செலவு 1 ரூபாய் இல்ல ஒரு 5,000 ரூபாய் கடன் கூட ஆமா அவனை கொண்டு போய் வேலூர் பாகாயத்துல சேர்த்து நான் 5,000 ரூபாய் கொடுத்தா என்ன கீழ்பாகத்துல சேர்க்கலாம்
நீயாவது காட்டணும். நான் தப்பிச்சேன். வரும்போது என்னடா பாடல் பாடலாம் என்னமா மண்ணு ஒரு மணி ஊத்துறவங்க மண்ணு ஒரு மணி ஊத்துறவங்க ஐயோ ஆமா அரசு கூடி நேரமாயும் கல்வியால கனவலையே எப்படி இருக்கின்றாய்? நாட்டு மக்கள் நாட்டு ஆட்சி பற்றி என்ன கூறுவார்கள்? தளபதி யாரு? காரணம் தெரியுமா? கலையரசன் டோக்கன் கொடுக்கிறேன். அந்த வேலைதான் நான் செய்யாதுக்கிறேன். இப்ப நான் அதையும் உங்களுக்கு செய்யறேன்டா. வரமதியா வரவேற்பா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? அங்கே ஜெயிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணுபச்சரிப்பு ஆணுபச்சரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிலர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணுபச்சரிப்பு ஆணுபச்சரிப்பு. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிருக்கின்றதோ, அது கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதா? புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணுபச்சரிப்பு ஆணுபச்சரிப்பு. வணக்கம் தமிழகம். விட்டு கவி பாடம் கற்பிக்கிறது கண்டகமர்ந்த கவித்தமிழ் ஆகும். புலியோடு போராடி பட்களை முடித்து மர்களுக்கு மாலை சூட்டிய மக்கள் வந்த தென்னாடு பக்கம் கடத்தோட எப்பக்கம் மன வீசும் நாட்டு மகளுக்கிறார் மகளாக பிறந்து கலையாசிரியர் வைத்து யாரோ கொலை இல்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்து வருகின்றார் சென்று தந்தையை பார்த்து
செல்வம் இந்த வேதமையாற்றில் நேர்மையான குடும்பத்தில் பெண்ணாக கலையரசி இடம் ஏற்பட்டு நல்ல முறையில் வந்திருக்கு. அண்ணனோ காலையில் சென்றார் வேலை தேடி, இன்னும் வீடு திரும்பவில்லை. வீட்டிலே சமைப்பதற்கு தண்ணி இல்லை. இப்போதே திரும்பியோடைக்கு சென்று அழகாக தண்ணி கொண்டு வர தவறாமல் நானே செய்து வருகிறேன். அது மட்டும் கிடையாது, அம்மா சிலையை களவாட வேண்டும் என் ஆசை என்றதோ நிறைவேறும். செல்ல வேண்டும் அடிக்கின்றோம். கொள்ளையடிக்கும் பொருளை முதல் பங்கு யாருக்கு? தலைவரான உங்களுக்கு தான் முதல் பங்கு. இரண்டாவது பங்கு எனக்கு. மூணாவது பங்கு சப்பைக்கு. நாலாவது பங்கு சக்தி அண்ணனுக்கு. மிச்சம் மீதி இருக்கிறது போடுங்கடா. அப்படியே போட்டுருங்க. பணம் அடிக்க வைக்க மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனமானத பகுதி இந்த இடத்தை இப்படியே பார்த்து கொண்டிருந்தால் நேர போதே தெரியாது. இந்த இடத்தை இப்படியே பார்த்து கொண்டிருந்தால் நேர போதே தெரியாது. அழகாக அடிப்படைக்கடே போக வேண்டும். நெருங்கி விட்டோம். அம்மனாலே வந்துவிடும். நம்ம ஒரு பேச்சு கொண்டிருக்கோம். பார்த்தீங்களா? ஒரு அழகான பெண் எவ்வளவு ஒரு அழகாக ஆடி பாடி சென்று அம்மன் கட்ட ஒன்று பார்க்க பொண்ணு போதாப்பா
நான் பாக்குறேன் தலைவா. ஆஹா, என்ன அதிசயம், என்ன அதிசயம். எந்த மரத்திலே தொங்குகிறது. யாருக்கு வேணா படுத்துட்டால் புத்தகத்துக்கு போய் வெத்து பொருளை வச்சு பைக்கு வச்சு சாப்பிட்டா வைத்தியம் சக்தி வரும். எனக்கு ஜிம் பாடி, ஜிம் பாடி. ஜெம்பாடி கிடையாது. பூனாங்கோயா பப்ளி காட்டுறணும், யாரும் எடுத்துறணும் கூட வச்சா வேணா போய் போட வாய் எல்லாம் கூட வச்சுக்கிறா. அம்மா அழகான பெண் தெரியவில்ல, எனக்கு தெரியல. பேசுவது அம்மா சிலருக்கு தேவை கிடையாது. முதலாளியில் அந்த பெண் அம்மன் முடியாது. வேலை செய்யலாம், முயற்சி செய்யலாம் பாக்குறேன். முயற்சி செய்தாலும் முடியாது. சரிப்பட்டு வர மாட்டேனா பிடிக்க முடியாது. ஒரு சென்று ஒரு அமுக்கு அவளை போட்டு ஒரு கும்பு அவளை குமுகிறனோ இல்லையோ உன்னை கும்பிக்கிறேன். அந்த பொண்ணு படிக்க கை சடன் சொல்லிட்டு போனாங்க. கை சந்து ஓட்டா தெளிவா கை சந்தல ஆமா தெளிவா கை சடன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தேன். தெளிவா வாடா நீ விட்டத நானே தெளியறேன். ஓ
முதல்ல வந்தா மாட்டா கராத்தா காமிச்சு ஓடி விட்டான். ரெண்டாவது கூப்பிட்டு கஞ்சி விட்டு ஆச்சு அடிச்சுட்டேன். நல்ல பையன்டா. ஆமா தெளிவா உன்னை பார்த்தாலே தெரியும். ஆமா நீ உன்னை பார்த்தா பயந்தா கண்டிப்பா மெய்யாலுமா? ஆமா சரிதான். என்ன தெளிவா நீ நல்ல பையன். ஆமா அதனால தான் உனக்கு கூட வச்சுக்க. கண்டிப்பா அவனை வரதை இல்லையே விட்டேன். விட்டு போய் என்ன செய்யற? என்ன செய்யணும் டேய் அந்த பொண்ணு கிட்ட போறேன். தெளிவா கால் எந்திரிது பாத்தியா கால்ல கூட வேண்டா. ஆமா தெளிவா ராஜா ஆமா நீ எதுக்கு இப்ப கால்ல அந்த வேண்டா? பையனால போச நீ அச்சடா சொன்னேன். வேற தெளிவா அந்த பொண்ணு கிட்ட போ. கிட்ட போவா என்ன பத்தி இவ்வளவு பெருமா சொல்லுங்க சொல்லு. சொல்ற தெளிவா என் கொடிய பறக்க வச்சிடுற நீ பறந்துட்டு போற. இல்ல தெளிவா ஆடி மாசம் காத்துல என்னால கண்டுபிடிக்க முடியாது. சொல்ற தெளிவா என் கொடி வெளியே பறக்க கண்டிப்பா வரவே இதோ போறேன். திருட்டு பசங்க அத ஊருக்கு உதவார பசங்க பொருளாளர் எங்க ஐயா பொருளா திருடி விடுப்பார். நான் எதுக்கு ஓடி விடுவீங்க அவர் கையில உதவின்னு வருவார். அந்த தலைவர் நான் யார் என்று பார்க்கணும். போயிட்டு வர சொல்றேன் போட. தெளிவா அந்த பொண்ணு கூப்பிடுறான். என்னைக்கு மாவு கச்சாலாம் இல்ல தெளிவா கூப்பிடுற தெளிவா மாவு கச்சிச்சாமா உன்னை வர சொல்றான். பூ போடுறான்டா. உன்னை வர சொல்ற தெளிவா நீ பொருளாளர் நான் தான் போடுறாரு. நான் பொருளாளர். ஏன் நீ தூக்கிட்டு கொண்டு ஓடி நான் வேகமா ஓடி விடுவேன். நான் வயல் மாடி நாங்க அங்க உதவாயினே. வாங்கிக்கணும். அவன் கேட்டா நான் உதவாங்க தலைவர். ஆமா தெளிவா டேய் கையெட்டு கும்பிடுறேன். ஏன் தெளிவா வாயை தரகாத. நீ வராத. பட்டாவியா அதை தெரிந்து பாரு. பட்ட பாறை கட்ட பாருயா. தெளிவா பட்ட பாறை தெளிவா அங்க போய் கிரௌண்ட் அடிச்சு படுத்துங்க. காரிய புட்டுக்க காசுல பறக்க மாட்டேன். ஆமா கட்டி தெளிவா என்ன அடிக்கிறேன் பேக் என்றால் நான் ஆண் பேக்கா சொல்லிக்கிறேன். பிறகு உம்மல பேக் சோப்பா. ஆனாச்சி இது என்னவோ சூப்பர்னு சொல்லுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நேத்துக்கா பெண்களை பார்த்தா இது இல்ல சூப்பர்னு சொல்லவே கூடாது. நானும் சொல்றேன் சத்தியமா சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய தவறான வார்த்தை. சத்தியமா தவறான வார்த்தை. ஆனா குணாக அடிக்காத போனோம். எந்த ஒரு பொருளையும் சரியான நோக்கத்தில் பார்த்தா அது சரியாக தெரியும். நீ தவறான நோக்கத்தில் பார்த்தா அது உனக்கு தவறாக தான் தெரியும். நான் நல்லா தான் பார்த்தேன். நானும் நல்லா தான் நடந்து போனேன். அது சைலண்ட்ல அடிக்கும் போது தானா குணா எங்க? ஏய், ஆமா நீங்க யாரு? யாரு கேட்டுங்க? உங்களெல்லாம் கேட்கிறேன். என்னையா கேட்ட? வேற யாரை கேட்கிறேன்? இவ்வளவு நேரம் என்னையா கேட்கல? உன்னதானே கேட்டேன்னு சொல்றேன். நான் ஒரு கருத்தை ஒரு வாரம் போட்டு பயப்படுறாங்க ஐயா. கேள்விப்பட்டிருக்கு. இதுவரையில பார்த்ததே இல்ல. முதல் முறையாக பார்க்கிறேன். ஆமா இங்க எதற்கா வந்தீங்க? என்ன எதற்கா வழி இருக்கிறீங்க? குடிச்சிட்டீங்களா? சத்தியமா குடியில. எதற்காக? பம்பு வந்துருச்சா? என்ன பம்பு? என்னத்த பார்த்தீங்க? என்னையா உன்னை பார்த்து பார்த்த உடனே அப்படியே நீங்க டியூஷன் ஏதாவது எடுக்கிறீங்களா? நான் நீங்க ஒண்ணு ரெண்டு ஒண்ணு மூணு சொல்லிக்கலாம். சொல்றீங்க உன்னை பார்த்து நான் என்ன கேட்டுங்க? பெயர் என்ன? என்னுடைய பேர் கலையரசிங்க. கலையரசி கலையரசி என்னத்த வைக்கிறீங்க? என்ன சொன்ன? பெயரை சொன்னேன். அப்ப நான் மட்டும் என்ன சொன்னேன்? தெரியலையே.
நீ என்ன சொன்ன பெயரை சொன்னேன். நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொன்ன ஏய், கடிக்கார மூக்கு மல்லியை கூட்டுவேன்னா என் தாய் தந்தை எனக்கு எவ்வளவு அழகாக கலையரசி என்ற பெயர் வச்சிருக்காங்க. அழகா சேர்த்து வச்சு சொல்லாத, தனித்தனியா மொட்டையா சொல்றேன். சேர்த்து வச்சு சொல்ல சொன்னேன். என்னத்த என்ன சொன்ன நான் சொன்னது பெயரை அப்ப நான் மட்டும் என்ன சொல்லிங்க நீ மொட்டையா வச்சிர எனக்கு ஒன்றுமே புரியல. சொன்னா ஆமா. இனிமே நான் உங்க அம்மால பத்தியா சொல்றேன் சொல்லிடுறேன் நல்லா தெரியுமா? என் பெயரை கலையரசி என்று மட்டும் சொல்லு. அப்படியா ஆமா. ஆயிக்கலாம் ஏய், அப்படி அல்ல, ஆ. கலையரசி. அது லேட்டு ஆ. உங்க மேல நம்மள்தான் ஷார்ட் ஆமா, ஷார்ட் இண்டல் என்னங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் எனக்கு தெரியாது. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் எனக்கு என்ன தெரியாது சொல்றீங்க? அது நீ போகும்போது தெரியும் என்னது? அதான் தெரியும் அப்பதான் அதுதான் தெரியல என்று சொல்றேன். ஆயிக்கலாம் ஏய், வா. எங்க? அம்மா ஆ? வா எங்க வர சொல்றேன்? தேவா, ஐயா, எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. அதனாலதான் நாங்க லோன் போட்டுக்கிறேன் எதற்காக நான் சொல்றேன்? எல்லாம் தெரியும் தெரியல. ஆ. தெரியல. சொல்லிட்டாங்க நீங்களா? நீங்க என்ன தேவை? நீங்க வழங்கி விட்டாலே போதும், நான் வீட்டுக்கு போகணும். நானா? நான் உன்னை கேட்கவே இல்லையே. நான் உன்னை கேட்கவே இல்லை என்று சொன்னேன். என்ன விடு? என்னத்தினாவது கிடக்க போறீங்க? தெரியல, புரியல, சத்தியமா சத்தியமா சொல்லு நான் வச்சான் என்னத்த வச்சீங்க? கையா இல்ல, அவரையா நீ கத்துற உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் கலையரசி சொல்லு. ரொம்ப முக்கியம் அது சரி, என்ன? நீ பயப்படாத பயப்படல. நானு நீங்க எப்படின்னா எப்படி? லக்குவா லகுவா? என்னப்பா ஆ, எனக்கு எனக்கு தெரியாது. தெரியல, புரியல, சத்தியமாக தெரியல. தெரியல. நான் கபடி ஆடிங்க இல்ல, சொல்லி சொல்லி போய் அவரை கப போறேன் யார? அதான் இல்ல, உறங்கிக் கொண்டு அவர் உறங்கல அவர் பாத்துங்க அவர்கிட்ட எதிர்க்காக நீ போறேன். நீ அவர்கிட்ட எதிர்க்காக போறேன் என்று கேட்டேன். நான் இங்க லோன் பண்றேன் நீ ஏன் அங்க போறேன் ஏய், நான் வீட்டுக்கு போனதுக்கு நேரமாகுது. எனக்கு வேணா போடி வீட்டுக்கு போக சொன்னீங்க. எனக்கு வேணா போடித்தான் சொன்னேன் ஆமா. ஒரு பயப்பட என்ன பண்ண என்ன பண்ணணும்? ஏம்மா ஆள் பார்த்தா வாட்டமாக்கறான் நம்மள கூட்டி அமிட் பண்ணாட்டுக்குது ஐயோ, நம்மள வேணான்னு சொல்லிட்டான் இதான் சரியான நேரம் நேரா அப்படின்னு பயப்பட என்ன பண்ணும் என்ன பண்ணடா? என்ன பாருறியா நம்மள ஒரே மரக்கடிக்கணும் பார்க்கடிக்கணுமா? ஆமா ஆனா நீ எப்படி போற எப்படி போறே? ஒரு பயப்பட எப்படி போறே? மாட்டேன் இதுக்கு பெயர் தான் அண்ணன் நட என்பார்கள். அண்ணன் நட. இது அண்ணன் நட கிடையாது உம்மால தோத்தாங்க. ஏய், பெண்களாக பிறந்தால் அடக்க ஒடுக்க ஒடுக்கத்தோடு வாழணுங்க. அடக்க ஒடுக்கும்
ஆமா. இது பேரா? இது அடகு உடம்பு சொல்லாத. இது அடகு உடம்பு சொன்ன வச்சுக்கா. காசு தான் அடிச்சுங்குது. ஆமா. மலை இறங்கி விளாசி அடிச்சு போடும். இல்ல வாய்ப்பு இல்ல வராது. வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல. எனக்கு வாய்ப்பு. நீ உனக்கு என்னதான் வேண்டும்? நீதான் நீ எனக்கு தேவையே கிடையாது. நான் என்ன கொடுக்குறேன்? நான் சொன்னது உண்மை. நான் மட்டும் என்ன சொன்னேன்? நான் தேவை கிடையாது உண்மை. நான் கோணல் நீங்கிறேன். நீ எதையும் எனக்கு தரவும் தேவையில்லை, நான் வாங்கவும் தேவையில்லை. முதல்ல எனக்கு வழியை விடு. நானா? ஆமா. நான் உன்னை கேட்கவே இல்லை, நீ மீண்டும் மீண்டும் சொல்லவே சொல்லாத. என்னது? சூப்பர்ன்ற வார்த்தையே சொல்லாத. சரி சொல்ல. சொல்லாத. சரி கொடு. என்ன கொடுக்கட்டும்? நீ கொடுத்துட்டு போ. என்ன? 1 ரூபாய் வேண்டுமா? நான் ஒரு காய்கா ரோல் பண்ணுறேன். நீங்க தானே கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்போ உமால நான் ஒரு காய்கா ரோல் பண்ணுறேன். பிறகு கிட்டவா கிட்டவா கொடுப்பா. ஆமா, இப்போது என்ன பண்ணீங்க? தெரியலையே. ஏய், இன்னொரு முறை உம்மா கிம்மா கேட்டு உனக்கு சொல்லி கட்ட மாதிரி வீங்கிடும். ஏய், அது இல்ல உனக்கு தேவையில்லாதது. நான் உன்னை அடிப்பேன்னு சொன்னேன். அச்சச்ச, கையால் அடிக்க மாட்டேன், உன்னை தோளாலே அடிப்பேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது சேவரையில அப்படி செடுக்கிறேன்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்னுடைய பெயர் வந்து கலையரசி. அதெல்லாம் எனக்கு வாயில வரலையா? தொடாமலை பேச மாட்டியா? நடக்க மாட்டியா? என்ன நடக்குமா? ஏய், அப்படி இல்ல சொல்லாதே என்று சொன்னேன். அப்படி சொல்லாத சொல்றேன். நீ பக்கத்துல வந்து எனக்கு வார்த்தை கலையரசி என்று சொல்லு. அது வரல. கலை அரசி நல்லா இருக்கு. சுத்தமா நல்லாவே இல்ல. ரொம்ப ஆமா. அந்த வார்த்தையெல்லாம் வருது, கலையரசி என்ற பெயர் வரலையா? ஏய், நீ பக்கத்துல வந்து எனக்கு வார்த்தையே வரல. முத்துதா, நீ ரொம்ப கொடூரமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முட்டவை இல்ல கொட்டவை இல்ல, பயமா இருக்கு என்று சொன்னேன். பயப்படல. விடு விடா. என்ன விடு? ஒரு பெண்களை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் மதிக்க வேண்டும். இப்படி தாரமாக ஒருபோதும் நினைக்கவே கூடாது.
என்ன தவறு? மிகப்பெரிய தவறு. அவருக்கு பெரியப்பா அவரை கலர்ற நான் எங்க லோல் போட்டேன்னு என்ன உனக்கு என்ன வேண்டும்? நீ எனக்கு தேவை கிடையாது என்று சொன்னேன். ஒரே ஒரு முக்கியமாக டேய், தர முடியாது. போடா போடாவா போடா போடா போடா. ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா, நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. யார் கூடுவார்? ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா, நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. யார் தேத்துவார்? ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா, நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 வா. ஆண்டவனே அடி தேடுகிறேன். என்னடா ஆண்டவனே நான் தாண்டி நீயா? டேய், காலையில யாச்சிரான்னு ஓடுறேன். உன் பாதத்தை நான் படிப்பதா? அட கொடியவனே, ஆண்டவன் என்பவர் வந்து மிதமான பிறவி. அப்ப நானா? நீயா? நீ சுத்தமான அசுத்த பிறவிடா. நானா? உன் ஆண்டவன் என்று இன்னொரு முறை சொல்ல வேண்டும். அது நம்ம சொல்றா? டேய், நீ என்னதான் நாட்டை கொண்டு என்னை வேட்டையாடினாலும் உன் நிச்சயக்கு நான் இணங்கும். உன்னை எத்தனை அடைக்க முடியாத ஆசைகள் கட்டி என்பது அகராதிலே கிடையாது. அது இந்த கலையரசு இடத்தில் ஒருவர் நடக்காது. டேய், என்னால ஒருபோது உன்னால முடியவே முடியாதுடா. முடியாதா? முடியாது. பார்க்கலாமா? சைடுல வந்து பகல்ல ஏத்துறான். என்ன வாசமா ஏத்துறாயா? தாய் கொடுக்கமணி மனித பிறவி என்று சொல்வதற்கு வெட்கப்படுகின்றான், வேதனைப்படுகின்றான். ஒரு பெண்களை கண்டால் தெய்வமாக நினைக்க வேண்டும். காரணமாக நிற்கின்றாய் தர கட்டமணி. யாரா நீ?
நான் பலால கூட போறேன் போறேன். அவ யார் தெரியுமா? யாரு? என் பொண்டாட்டி. ஆமாண்டா. என்னாச்சு? பாவி முண்டே லேசாதான் தோட்டேன். காலி கட்டி போட்டு வீதிக்கு வந்துட்டான். நான் என்ன செய்ய சொல்றேன்? சொல்லு. பார்த்தா நல்ல பையன் நான் வாங்கிறேன். எல்லாம் மூஞ்சி பார்த்து ஆமா ஆமா. தம்பி ஓ குட்டிப்பியா சொல்டா. அதிகமான பயப்படாதுன்னா வந்துட்டல ஆமா. சேர்த்து வைப்பது தெய்வ கடாது. கொண்டு வைப்பது வந்துட்டல சரிடா மாமா வேலை போ. அப்ப வெங்காயம் கட்டவா வந்தேங்க. யார பார்த்து இருடா பார்த்து பேசுறேன்? என்ன டேய், நீ தொட்டு தாலி கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, உனக்கு பிரச்சனை என்ன இருக்கு தெரியுமா? 4 செவத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். நடு வீதிக்கு வந்தா நல்லவனும் கேட்பான், கெட்டவனும் கேட்பான். நான் நல்லவன்டா. 4 செவத்துக்குள்ள நான் தான் என் கெப்பாசிட்டி எப்படா வெளியே பறக்கிறது. அதனால என் பொண்டாட்டி இந்த தெரு ஓடணும். என் பிள்ளைங்க அப்படி கொண்டு போட்டுவா இறங்கி ஓடணும். நான் அப்படியே ரவுண்டு கட்டி ஆடணும். அக்கம் பக்கம் யாரையும் தூங்க விட மாட்டோம். நாங்களும் தூங்க மாட்டோம்டா. 12-1 மணி வரையும் என் குடும்பத்தை சுத்தமான மானம் கெட்ட குடும்பம்டா. டேய், மானம் கட்டவனா உன் வார்த்தை இருக்குது எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீ கொஞ்சம் அந்த பெண்ணை அழுத்தி கேட்டு பாரு. மாமான் சொல்லுமா மாமான் சொல்லுமா முன்னவாடி மாமான் சொல்றேன் சொல்ல விடுமா. ஆமா யார்? இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. தட்ரா 13 லட்ச ரூபா பஞ்சாப் பார்க்க தட்ரா 13 லட்ச ரூபா துப்பு தட்ரா நீ சொல்ல சொல்ல லைசன்ஸ் இல்லாத ரூட் வண்டி ஓடுறது சிரமடா. யாருக்கு திறமை? பரங்காடி எடுத்து புளி மட்டும் விடுவேன். ஆமாடா ஒரே குத்து. என்னடா கண்ணா பாப்பேச்சு வா நம்ம கத்தி எத்தனை பாண்டா சொல்லிக்கிறேன். ஆமாடா நான் கூட வச்சுக்கிறேன். இன்னொரு கத்தியா எங்க இருக்கு? அது சுத்தமான மொக்க கத்திரா. அதனால தான் நான் உள்ள வச்சு வந்துக்கிறேன். கொண்டு வா. நான் போய் தீட்டி ஏத்தாடுவேன். ஏத்தாண்டு வச்சுக்கோ ஒரு பொறி எடுத்து விடும். ஆமாடா பறவை இருந்தா சுரவி இருந்தா எதுவா சொல்லுவா. என்ன எங்க கூப்பிடுறான்னு தெரியல. சண்டைக்குடா. சண்டைக்கா சண்டைக்கு யாரு? நான் தான். யாரா கூட என்ன கூட? ஆமா யார் வர போறது? நான் தான்டா. நீயா மகனை உன்னை பேசுறாலே தட்டி போட்டு அடிக்க மாட்டேன் போடா. வந்தது தவறு என்று என் பாதத்திற்கு மன்னிப்பு கேட்டாலும் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. என்னடா என்னடா சண்டை வர போறேன். மன்னிப்பு கேட்டா உன்னை விட்டுறேன். கத்தி கூட கத்தியா? சண்டைக்கு வரா கத்தி என்ன கேக்குற? சண்டை இது எனக்கு சொந்தமான கத்தி. ஆமாண்டா எம்பி அண்ணா திறந்துக்குது. எவனா எதிராளி கிட்ட சண்டைக்கு வரும். எதிராளி கிட்ட கட்டி கொடுத்து போய் நிற்பான். நீ கத்தி விடுவா, நான் கையோட வரேன். யார் பக்கம் என்று பார்த்து நான் மூச்சு விட்டாலே 30 கிலோமீட்டர் பறந்து கொடுக்குறாங்க. முன்ன மாதிரி சோம்பேறி எவனும் கிடையாதுடா. கீழே இருக்கிற கத்தி குடிஞ்சு கொடுமைக்கார பாவிடாது. சொல்ல வர சண்டை வர போறியா? ஆமாடா. நீ நடா தாமா கொஞ்சம் பையன் உன மூக்கல வர விட்டு போறா முட்டுடா அவங்க அதே பார்க்கலாம். சமயத்தில் வந்து அந்த கருத்தை மூன்று உயிரை காப்பாற்றி விட்டேன்.
நாடுகள் வரவில்லை என்றால் கை கற்போம் என் உயிர்மை பறிப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு தரப்பறேங்க எனக்கு முடிஞ்சு விட்டது உயிரிழந்த வந்து உத்தமனுக்கு இந்த நீரோடு எனக்கு என்ன ஒரு மருந்து காத்து கொடுத்து அந்த அற்புத மருந்து நம்மளுக்கு தெரியாம இதை விட பெரிய பொருள் அந்த பாச பரிசு நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் பார்க்கலாம் என்னையே அப்படியே அடிச்சுனா சரி பாகத்துக்கு தீர்ந்து தான் சொல்றீங்க அப்படி இருந்தா என் மீது உனக்கு காசு வச்சிருக்கீங்க காதல் அந்த பம்மையாக நீ சுத்தமான ஒரு மண்டடி காதலிக்கவில்லை என்றால் இந்த இடத்துல கத்தியால குத்திக்கிட்டு செத்துருவேன். காதலிக்காவிட்டால் கத்தியால சாக போறேன். இந்த கத்தியால குத்திக்கிட்டு செத்துருவேன். கண்ணாதிரா ஒரு பெண் கத்தியால குத்தி செத்தது இதுவரை பார்த்தது கிடையாது. இன்னைக்குதான் நம்முடைய தாய் கிராமத்துல பார்க்க போறேன். சாவுடி இந்த கத்தியால குத்திக்கிட்டு நான் சாகுறேனா நீங்க 1 2 3 3 முறை சொல்லுவீங்க. எதற்காக? அப்பதான் கத்தி ஸ்டெப் ஸ்டெப்பா உள்ள போகும். ஏன்னா கத்தி பாதியில விடுவா. நீ சாவுடிக்காக இந்த சிறிய கடமையாவது நான் சொல்லுங்க. இந்த கத்தியால குத்திக்கிட்ட ரத்தம் வருமாங்க. சத்தியமா ரத்தம் வராது. 8 மணிக்கு சாப்பிட்டு வர 6 கிலோ கோழி கறி அதான் வெளியே வரும். சொல்லுங்க. 1 2 ஒண்ணுக்கு 100 முறை யோசிச்சு பாருங்க. இந்த பெண் பாவம் பொல்லாததுக்கு ஆண் பாவம் பொல்லாது தும்பிட்ட சாவுடி. அடுத்த ஜென்மத்துல நீங்க நானும் ஒண்ணு தெரியலாங்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா அப்ப பாத்துக்கலாம். சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஐயோ என்ன
மறைகிறப்பா எப்பொழுதுமே ஒரு பெண்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா 10 அடி தூரவே இருக்கணும் ஒரு அடி ஒண்ணு 2 என்ன விளையாட்டுக்கு சொன்னேன் இந்த பெண்ணு கத்தியால குத்திங்களா ஐயோ பாவம் இவள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா ஒரு தாலி என்ன தெய்வத்தை சாட்சா வச்சு 9 தாலி எண்ணி கட்டிருப்பேன் எங்க போறீங்க என்ன இன்னும் நீ சாகலையாடி நான் சாக வேண்டுமா உங்களை சாகடிக்கப்பட சாகவே மாட்டேன் என்னையா ஓம் சிவாய நமக உன்னை போன்ற திறமையான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது அதோ செல்லம் உன்னை எப்போது இந்த மனத்தோலையில் பார்த்தீர்களோ அப்பொழுதே என்னுடைய மனதை உன்னிடத்தில் பறிகொடுத்து விட்டேன் அப்படியா இருந்தாலும் நான் இரவு உன்னை சோதனை செய்து பார்த்தேன் எதற்காக தெரியுமா இதற்காக இந்த காலத்து பெண்கள் நம்ப முடியலங்க என்னங்க சொல்றீங்க முதல்ல காதலிக்கிறதா நல்லா காதலிக்கிறீங்க அப்புறம் என்னோட நல்லவனா ஒரு ஆடவர் கழிச்சா ஒரு பின்னாடி போயிடுறீங்க அதோட தாடி வச்சுக்கின்னு எம்மன் பாலத்துக்கும் சங்கர பாலத்துக்கும் லாரவரத்துக்கும் பாடகத்துக்கும் மட்டத்துக்கும் லோ 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 பைத்தியம் போகவே மாட்டேங்க இதேதான் பிச்சை உண்மைதாங்க உடைய பெயர் கலையரசி பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்தை நயல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் இரவில் அரங்கேறிடும் மரத்தை பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா மரத்தை பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்தை நயல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணு புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும் இருமனது ஒருமனதாகிவிட்டது இன்னும் இருப்பது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருவர் இப்படியா இருக்க வேண்டும் கலையரசி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் நான் யார் என்று தெரியாமலே என்னை உயிருக்குள்ளாக காதலித்திருப்பார் நான் யார் தெரியுமா வேதபுரி நாட்டின் காதலித்து விட்டீர்கள் காதலுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது காதலுக்கு ஜாதி மதம் என்பது கிடையாது காதல் என்பது உலகத்தில் வருவது பொதுவானது எனக்கென்று நான் இந்த உலகத்தில் சத்தியமாக வாழ்ந்து காட்டுவேன் திருமணம் என்று நடந்தால் அது உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு சென்று என் தந்தையை சந்தித்து நடந்த உண்மையெல்லாம் நிறுத்தக்கூடும் ஆலயத்திலும் திருமண ஏற்பாடோடு வந்து உன்னை சந்திக்கின்றேன் நாளை சென்னையில் வரவில்லை என்றால் எப்படி இவ்வளவு தொடர்புகிறது என்னுடைய மொபைலுக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க தெரியாதுங்க நாடகத்துறையில என் நம்பர் தெரியாதுன்னு சொன்ன கேள்வி மட்டும்தான் நிச்சயமா தெரியாது நம்பர் சொல்ற எழுதி சொல்லுங்க எழுதிக்கிறேன் மனசால எழுதுங்க உயிர் மூச்சிருக்கிற வரைக்கும் ஒரே நம்பர் தான் உடனே மிஸ்டு கால் வரணும் நாம் இருவரும் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல மீட் பண்ணோம் நம்பர் சொல்லட்டுமா மனசால 10 நம்பர் மட்டும் தான் மனசுல இருக்கணும்
பக்கத்துல ஒரு நம்பர் ஆட்டுனா கூட பையன் நொறுங்கிடும். சொல்லட்டுமா? 9585775894. சொல்லட்டுமாங்க? 95 85 74 58 94. கலைச்செல்வி என்ற பெயரோடு நல்ல முறையோடு வாழ்ந்து சென்று